ஹாய் குட்டீஸ், முன்னாடி போட்ட 2 பதிவையும் பார்த்து போகி பொங்கல் முதலாம் நாள், சூரிய பொங்கல் 2ஆம் நாள் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொங்கலை நல்லா கொண்டாடினீங்களா? அடுத்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச மாட்டுப்பொங்கல். என்ன மாட்டுக்கெல்லாம் பொங்கல் வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வைக்கணும் இல்லையா? மாடு இல்லாமல் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாடு இல்லாமல் கிடைக்காது? பால் கிடைக்காது, தயிர் கிடைக்காது, மோர் கிடைக்காது, நெய் கிடைக்காது, வெண்ணெய் கிடைக்காது. அதே மாதிரி மாடு இல்லாமல் விவசாயமும் கிடையாது. மாடுனால நமக்கு எவ்வளோ பயன் இருக்குது. அப்போ அந்த மாடுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் பெரும்பாலும் கிராமங்களில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு 3ஆம் நாள் பொங்கல். அந்த பொங்கலில் எல்லோரும் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க வீட்டில் உள்ள மாடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டி, மாட்டு தொழுவங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி, மாடுகளுக்கு கொம்புகளுக்கு வர்ணங்கள் பூசி, மாடு உடம்பெல்லாம் கலர் பொடியால் அலங்கரித்து, மாடுகளுக்கு புது மணி கட்டி எல்லாமே புதுசாக செய்வாங்க. மாடுக்கு பொங்கல் வச்சு மாடுக்கு ஊட்டி விடுவாங்க. கோயிலில் கொண்டு போய் மாடுக்கு பொங்கல் வச்சு ஊட்டி விடுவாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒரு மாதிரி பழக்கங்களில் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த மாட்டுப்பொங்கலை தொடர்ந்து நம்ம தமிழரோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, மாடு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடு தழுவுதல் போட்டியும் எல்லா ஊர்களையும் தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. நீங்களும் மாடுகளுக்கு நன்றி சொல்கிறீங்களா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு? மாடுகள் மட்டுமல்ல, மாடுகள் சார்ந்த மாடுகள், ஆடுகள், கோழிகள், நம்ம வீட்டில் எந்த பிராணியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக இந்த மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யங் படீஸ் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4ஆம் நாள் பொங்கல் காணும் பொங்கல். காணும் பொங்கலில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? நம்ம வேலை காரணமாக எல்லோரும் வேறு ஊர்களில் குடியிருக்கிறோம். ஆனால் எல்லோரும் பொங்கலுக்கு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்ப வந்துடுவாங்க. கொண்டாடிட்டு தன்னோட உறவுகளோட எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு உணவுகளை பரிமாறிக்கிட்டு சொந்தங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு நாள் தான் காணும் பொங்கல். இது 4ஆம் நாள் பொங்கல். இது மாதிரி நமக்கு எவ்வளவு அழகாக தமிழர்களோட 4 நாள் பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். நல்லா இருக்குல்ல? நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம், ஏன் 4 நாள் கொண்டாடுறோம் அப்படின்ற சிறப்புகளை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும். இதே மாதிரி நிறைய பதிவுகளை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். பாய் பாய்.